விளாத்திக்குளம் ஒரு பெண்ணு +2 மாணவி, ஏறத்தாழ 500க்கு 494 மார்க் மேலே எடுத்திருக்காங்க. 94 96 அவ்வளவு மதிப்பெண் எடுத்த ஒரு பெண்ணு பாருங்க, ஒரே நாளில் வந்து இப்படி கொலை செய்யப்பட்டு அன்றைக்கே காணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, காவல்துறை கொடுக்குறாங்க, புகார் கொடுக்குறாங்க. அவங்க மகளிர் காவல்துறைக்கு போக சொல்கிறாங்க. மறுநாள் அங்கே போகிறாங்க. அவங்களும் என்ன செய்கிறாங்க, அந்த பிரவீனான் ஒரு காவல் ஆய்வாளர் இருக்காங்க, அவங்கள அதை பொருட்படுத்தாமல் தள்ளி விடுறாங்க. திரும்பவும் முதல்ல வந்த இடத்துக்கு வர்றாங்க. இதுக்கு முன்னே இடையில எத்தனையோ நடந்து போய் கடைசியில் பணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த பிரவீனாங்கிற அந்த காவல் ஆய்வாளரை இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். பள்ளியில் சத்துணவில் சாப்பிட்டு 43 பேர் அநியாயமாக நினைச்சு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. கேட்டால் ஒரு திமுக ஒரு பெண் பிரமுகர் சொல்லுது, அவங்க நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு சொல்லு. சர்வசாதாரணமாக இந்த கஞ்சா முதலான போதை பழக்கம் என்பது பள்ளி சிறுவர்களுக்கு இடையும் போது பரவி இருப்பது தான் மிகப்பெரிய வேதனை. ஒரு பள்ளியில் வந்து ஆசிரியரை பள்ளி மாணவன் வந்துச்சுன்னா அடிக்கிறான் வகுப்பறைக்குள்ளேயே. இன்னொரு பெண் ஆசிரியை வந்து தடுக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பார்க்குறதுக்கு அவலமாக இருக்குது. ஒரு ஆசிரியர் தொழில் செய்யக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய நிலைமை. இன்னொரு பள்ளியில் செய்முறை தேர்வு முடிக்கிறது, அத்தனை பெஞ்சு இதுக்கெல்லாம் உடைச்சு நொறுக்கிறாங்க. ஒரு திமுக ஒன்றிய பொறுப்பாளர் நினைக்கிறேன், அவர் வந்து பொறியியல் அணியினுடைய ஒரு இதில் இருக்கிறார் போல இருக்கு. அங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் முழுக்க பெரிய இடத்துல அழகாக எழுதியிருக்கு. உள்ளே அவர் குடியிருக்காரு. அங்கே டாக்டரோ அல்லது வந்து உதவியாளரோ அல்லது அந்த செவிலியர்களோ எவருமே இல்லை. அதை நானும் பார்த்தேன். ஏன்னா பொதுமக்கள் வந்து எங்கே போகணுன்னு கேட்டதுக்கு பக்கத்தில் போங்க அப்படின்ற மாதிரி. எவ்வளோ பெரிய அந்த அநீதிக்கு அளவே இல்லையா? அஜித்தினுடைய ஒரு காவலாளியினுடைய மரணம் என்பதும், இப்பொழுது சமீபத்தில் ஆகாஷ் என்கிற இளைஞர் மானாமதுரையில் மிகப்பெரிய கொடூரமாக தாக்கி கொல்லப்பட்ட நிலையும் இன்றைக்கு நீதிமன்றமே கண்டனம் தெரிவித்திருக்கிறது. 5-6 நாட்களுக்கு மேலாக அந்த மக்களினுடைய உணர்வுகள் போராட்டமாக வெளியிட்டு மிகப்பெரிய சாலை மறியலாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. யோசித்து பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட இந்த நிலையை அவர்கள் எடுப்பதற்கு என்ன காரணம்? இந்த காவல்துறை அதிகாரிகள் துணிச்சலாக இந்த கொலையை செய்வதற்கு என்ன காரணம் என்று யோசித்து பாருங்கள். மிகப்பெரிய கஞ்சா புழக்கம், போதை பொருட்கள் புழக்கம். ஏற்கனவே வந்து அரசு மதுபானத்தால் ஏகப்பட்ட அவலங்கள் தாலியாக இருக்கக்கூடிய நிலை. இதை முந்தைய ஆட்சிகளை வந்து கனிமொழி அவர்கள் கூட மேடையில் முழங்கினார்கள். தமிழ்நாடு அதிகமான விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக மாறிவிட்டது என்று பொங்கினார்கள். இன்றைக்கு வரை மதுவை பற்றி ஒழிப்பதை பற்றி பேச்சே இல்லை. இதே ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் குடும்பத்தோடு வந்து கருப்பு துணியை கட்டி கொண்டு மது டாஸ்மார்க்கை மூடுனாங்க. இந்த கோவன் போன்ற ஆட்கள் போறாமல் ஊற்றி கொடுத்த உத்தமி என்றெல்லாம் பாட்டு பாடி மிக கொச்சைத்தனமாக கேவலப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அதை மூடுவதை பற்றியோ, ஒரு கடை இழுத்து மூடுவதை பற்றியோ எந்த சிந்தனையும் இல்லை. நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. சமீபமாக சொல்ல முடியாது, தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து பள்ளி குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, மதுராந்தகம் இந்த மாதிரி பகுதிகளில் 2 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்குமே இந்த வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க ஐயா. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் வந்து +2 மாணவி வந்து அந்த நிகழ்வை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரொம்ப கொடூரமான விஷயம். தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், காவல்துறை மரணங்களில் வந்து பல விஷயங்களை பார்க்கிறோம். அஜித்தினுடைய ஒரு காவலாளியினுடைய மரணம் என்பதும், இப்பொழுது சமீபத்தில் ஆகாஷ் என்கிற இளைஞர் மானாமதுரையில் மிகப்பெரிய கொடூரமாக தாக்கி கொல்லப்பட்ட நிலையும் இன்றைக்கு நீதிமன்றமே கண்டனம் தெரிவித்திருக்கிறது. 5-6 நாட்களுக்கு மேலாக அந்த மக்களினுடைய உணர்வுகள் போராட்டமாக வெளியிட்டு மிகப்பெரிய சாலை மறியலாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. யோசித்து பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட இந்த நிலையை அவர்கள் எடுப்பதற்கு என்ன காரணம்? இந்த காவல்துறை அதிகாரிகள் துணிச்சலாக இந்த கொலையை செய்வதற்கு என்ன காரணம் என்று யோசித்து பாருங்கள். சிந்தித்து பார்த்தால் தெரியும். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்பது எவ்வளவு பெரிய வலுவானவர்களாக இருந்தாலும் வன்மம் கொண்டு ஜாதிய உணர்வோடு, அதான் முக்கியமானது, ஜாதிய உணர்வோடு காவல்துறையினர்
செயல்பட்ட காரணத்தினால்தான் அந்த சிறுவனை, அந்த இளைஞனை, பொறியியல் பட்டதாரியான அந்த இளைஞனை என்ன தவறு செய்திருந்தாலும் கூட முறைப்படி சட்டப்படி தண்டிப்பதற்கான சூழ்நிலை உருவாக்காமல் தான் தொன்னித்தனமாக அவரை அடித்து காலை உடைத்து மிகப்பெரிய சித்திரவதைக்கு ஆளாக்கி ஈர சாக்கையெல்லாம் போட்டு காலை உடைத்து மேலையும் கிளையும் கல்லை வைத்து காலை நொறுக்கி தப்பித்து ஓடுகின்ற பொழுது பாலத்திலிருந்து விழுந்து கால் உடைந்து விட்டது என்று பொய்யாக சொல்லி மிரட்டி இப்படி பல விஷயங்கள் கடைசியில் அவர் மரண வாக்குமூலம் கொடுத்து இன்றைக்கு வெளிவந்த பின்னால் தான் அத்தனை உண்மைகளும் வெளிவருகின்றன. அதை கொடுப்பதற்குரிய சாத்தியம் இல்லை என்றால், அதை கொடுப்பதற்கு முன்னால் இறந்து போயிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? அத்தனை உண்மைகளும் மறைஞ்சு போயிருக்கும். அந்த காவல்துறையினர் சொன்னது தான் வேதவாக்கு போல நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆளுங்கட்சி இணைஞ்சிருக்கோம், அதை இழுத்து மூடி இருப்பாங்க, பேச விடாமல் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பெரிய கொடூரம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஏறத்தாழ 456 வழக்குகள் இருப்பதாக சொல்லப்படுது. இப்படிப்பட்ட வழக்குகள் ஜாதி வன்மத்தோடு இந்த வன்முறை, இந்த கற்பழிப்பு எல்லாம், கொலை எல்லாமே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 387 வழக்குகள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய செயல்பாடுகளாகவே இருக்கின்றன. குற்றச்செயல்கள், களவாக இருந்தாலும், கொள்ளையாக இருந்தாலும், கற்பழிப்பாக இருந்தாலும், எல்லா கொலைகளாக இருந்தாலும் அத்தனையுமே ஒரு குறிப்பிட்ட சமூகம். அந்த குற்றச்செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபடுகின்ற போக்கை புள்ளிவிவரங்கள் சொல்கின்றன. ஆனால் இதை கட்டுப்படுத்த அரசு தவறுகிறது. காரணம் என்ன? ஜாதிய அந்த ஆதிக்கம், ஜாதிய மேலாண்மை, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த பதவிகள், பொறுப்புகள், அரசியலில் உள்ள செல்வாக்குகள், காவல்துறையில் இருக்கக்கூடிய செல்வாக்கள் அத்தனையும் சேர்ந்து அவர்கள் குற்றச்செயலை அதிகமாக செய்வதற்கும் காரணமாக இருக்கிறது. அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுவதற்கும் காரணமாக இருக்கிறது. அப்போ இதை யார் தடுக்கணும்? முதல்வர் தான் தன்னுடைய சட்டத்தின் ஆட்சியால் காவல்துறையை கட்டுப்படுத்தி முறையாக அதை செயல்படுத்தினால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம பல குற்றச்செயல்களை தமிழகம் முழுக்க பார்த்தோம். நீங்கள் 1-2 தான் சொன்னீங்க, அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். கும்மிடிப்பூண்டியில் பெட்டி கடை வச்சிருந்த ஒரு பெண்ணை 3 பேர் சேர்ந்து நினைச்சிருக்காங்க, பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க, அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. அப்புறம் உங்களுக்கு தெரியும், இந்த குமாரம்பாளையத்தில் 70 சிறுமி, ஊத்தங்கரையில் 60 வயது மூதாட்டி வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறது, பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் உங்களுக்கு தெரியும், அந்த அந்த தருமபுரியில் தான் இந்த பள்ளியினுடைய பொருள்களை பூரா அடிச்சு நொறுக்குனது. அப்புறம் இந்த சிங்கப்பூடரி மல்லாக்கோட்டைங்கிற ஒரு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் பிள்ளைகளை பூரா கழிவறையை கழுவ சொல்லி, சுத்தம் பண்ண சொல்லி அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அரசனுடைய நிர்வாகத்தில் அதுக்கான நிலை என்ன என்பது அப்படிப்பட்ட ஒரு நிலையை காட்டியிருக்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு இந்த 2023 6, 7, 8 என்கிற இந்த வயதுடைய 3 சிறுமிகளை பாலியலுக்கு பராத்தகம் சொன்ன ஆனந்தசேகர் ஒருத்தன், அவன் கூலி தொழிலாளி, இன்னைக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அது ஒன்று ஆறுதலாக இருக்குது. அதான் மரண தண்டனை கொடுத்தது ஆறுதலாக இருக்குது. அவன் 3 பேரை சின்ன சிறுமிகளை பூரா அங்கே எடுத்திருக்கான். நான் என்ன சொல்கிறேன்னா, பிடிபட்டவன்னா வச்சு நம்ம ஆறுதல் அடைகிறோம். ஆனால் பிடிபடாமல் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான இருக்கிறாங்கிறத நம்ம மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. அதை சொல்கிறேன். அப்போது 1-2 நமக்கு நீதி கிடைக்குதுங்கிறது ஒரு ஆறுதல் இருந்தாலும் கூட, அப்போ பிடிபட்டது ஒன்றுனா பிடிபடாமல் இருப்பது எவ்வளவு நினச்சி பார்க்க முடியல. அதுதான் அங்கே அவலம். அதே போல் இந்த 5 ஆண்டில் பாலியல் வன்கொடுமையுடைய சதவீதம் 129% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி அன்புமணி அவர்கள் சொல்கிறார் புள்ளிவரத்தோட. ஆனால் யாரும் பதில் சொல்லலை. அப்போ எங்கேயுமே இல்லை. இப்போ பெருசுப்படுத்துகிறாங்க இந்த அரசனுடைய அதிகாரிகளும் அல்லது பொறுப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை பெருசுப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, புள்ளிவரப்படி குறைவாக இருக்குன்னு அவங்க சமாதானம் சொல்கிறாங்க. ஆனால் புள்ளிவரைப்படி இது இவ்வளோ மோசமாக இருக்குன்னு காட்டப்படுகிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னை ஓட்டேரியில் 14 வயது சிறுமி இப்பொழுது நடந்த ஒரு திகழ்வு நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாமே இது மாதிரி ஒன்றும் இல்லை, பட்டியலில் குமிஞ்சு கிடக்கு, வாசிக்க முடியலை. இது சும்மா ஒரு 1-2 சொல்கிறேன். அப்போ நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் பார்க்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? பாலியல் வன்கொடுமைகள், கொலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இது ஒரு நிலை. இன்னொன்று என்ன? மிகப்பெரிய கஞ்சா புழக்கம், போதை பொருட்கள் புழக்கம். ஏற்கனவே அரசு மதுபானத்தால் ஏகப்பட்ட அவலங்கள் தாலியாக இருக்கக்கூடிய நிலை. இதை முந்தைய ஆட்சியிலே கனிமொழி அவர்கள் கூட மேடையில் முழங்கினார்கள். தமிழ்நாடு அதிகமான விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக மாறிவிட்டது என்று பொங்கினார்கள். இன்றைக்கு வரை மதுவை பற்றி, ஒழிப்பதை பற்றி பேச்சே இல்லை. இதே ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் குடும்பத்தோடு கருப்பு துணியை கட்டி கொண்டு மது டாஸ்மார்க்கை மூடுனாங்க. இந்த கோவன் போன்ற ஆட்கள் போறாமல் ஊற்றி கொடுத்த உத்தமி என்றெல்லாம் பாட்டு பாடி மிக கொச்சைத்தனமாக கேவலப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அதை மூடுவதை பற்றியோ, ஒரு கடை இழுத்து மூடுவதை பற்றியோ எந்த சிந்தனையும் இல்லை. போலி மதுபான விற்பனை, மது குடித்தவர்கள் இறப்பு, இப்படி கண்ணுக்கணங்காத அளவுக்கு மிகப்பெரிய தீமைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன இந்த டாஸ்மார்க் கவலத்தார். இதை தாண்டி சர்வதேச அளவில்
மிகப்பெரிய போதைப் பொருள்களை கொண்டு வந்து இறக்குகின்ற இடமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதை கேட்டால் ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாங்க, குஜராத்திலிருந்து வருது அல்லது வந்து அங்கே பாஜக ஆளுகின்ற மாநிலத்திலிருந்து வருதுன்னாங்க. வருது என்பதை தெரிந்து கொண்டு தடுக்காமல் இருக்கின்றது குற்றம் யார் குற்றம்? எங்கிருந்தாலும் வரலாம், உலக நாடுகள் எங்கிருந்தாலும் வரலாம். ஆனால் அதை தடுத்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? தமிழகத்தானே இருக்கிறது. ஐயா இடையூறுக்கு மன்னிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டு குஜராத்லேருந்து வருது அங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி அந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கஞ்சா பொருட்களாகவும் இந்த போதைப் பொருட்களாக இருக்கட்டும் ஆந்திரா மாநிலத்திலிருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்துச்சு. அதை வந்து பறிமுதலும் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஒரு தமிழ்நாட்டை வந்து ஒரு போதை சந்தை பொருளாக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, நம்மளுக்கு வெளிப்படையாக நடந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதைத்தான் நான் சொல்கிறேன். அதாவது அயலக தமிழ் பிரிவினர், அயலக பிரிவு திமுக அணின்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதனுடைய பொறுப்பாளராக இருந்தவர் தான் மிகப்பெரிய அகில நாடுகளினுடைய போதைப்பொருள் கடத்தல் காரணமாக இருந்தார். அவர் என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு வரைக்கும் இந்த செய்தியை வெளியே வரல. அதே போல் டாஸ்மார்க் ஊழல், அதாவது முறைப்படி வெளிப்படை ஒரு 1000 மதுப்பாட்டில் வாங்கினாங்கன்னா அதில் வந்து 500 மட்டும் கணக்கில் காட்டிட்டு 500 கள்ள மார்க்கெட்டில் முழு விலைக்கு விற்கிறது. எந்த விதமான வரியும் தமிழகத்துக்கு வராத அளவுக்கு இப்படி லட்சக்கணக்கான மதுபான ஊழல்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி இந்த போதைப் பொருள் கஞ்சா முதலான போதைப் பொருள் இன்றைக்கு பள்ளி மாணவர்களுக்கு மத்தியில், சின்ன குழந்தைகளுக்கு மத்தியில் போய் பரவி நிற்பதுதான் மிகப்பெரிய வேதனை. இன்றைக்கு வந்து அதாவது டாஸ்மார்க்கால் வந்து மிகப்பெரிய இறப்புகள் அல்லது தாலி இறப்புகள் எத்தனையோ நடந்தாலும் கூட அதையும் தாண்டி இந்த கஞ்சா முதலான போதை பழக்கம் என்பது பள்ளி சிறுவர்களுக்கிடையும் ஒரு பரவி இருப்பது தான் மிகப்பெரிய வேதனை. ஒரு பள்ளியில் வந்து ஆசிரியரை பள்ளி மாணவன் வந்துச்சுன்னா அடிக்கிறான், வகுப்பறைக்குள்ளேயே கட்டுப்படுத்த முடியலை. அந்த சக மாணவர்கள்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. இன்னொரு பெண் ஆசிரியை வந்து தடுக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பார்க்குறதுக்கு அவலமாக இருக்குது. ஒரு ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவருக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அதே போல் இன்னொரு பள்ளியில் செய்முறை தேர்வு முடிகிறது, பள்ளி இறுதி வகுப்பு முடிச்சுட்டு செய்முறை தேர்வு முடிஞ்ச அன்னைக்கு அத்தனை பெஞ்சு இதுக்கெல்லாம் உடைச்சு நொறுக்குறாங்க, நாற்காலியெல்லாம் உடைச்சு நொறுக்கப்படுகிறது. இதில் என்னன்னா மாணவர்கள் மட்டும் இல்லாமல் மாணவிகளும் சேர்ந்து அந்த இதை செய்கிறாங்க, அழிவை. இப்படிப்பட்ட மண்ணலை எப்படி வந்ததுன்னே தெரியலை, ஆச்சரியமாக இருக்குது. அப்போ போதை பழக்கம் என்பது கட்டுப்பாடை மீறி போகின்ற பொழுது சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு 5-6 பேர் இஷ்டம் போல் 4-5 பேர் வெட்டினாங்க தென்பகுதியில். வெட்டின பின்னால் என்ன செஞ்சாங்கன்னா நாங்கள் விளையாட்டை செஞ்சிட்டோம் அப்படின்றான். அதாவது ஒருத்தனை வெட்டி கொலை செய்வது என்பது விளையாட்டாக காரணம் அவனுக்கு கஞ்சா போதையில் என்ன செய்கிறோம் என்கிற கூட தெரியாமல் செய்துவிட்டு நாங்கள் விளையாட்டாக செய்தோம் அப்படிங்கிற மாதிரி முழுக்க ஜாதி உணர்வுகள் செய்யப்பட்டதை இப்படி மடைமாற்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த அரசு என்ன செய்து தெரியுமா? ஒரு சிறு சேதாரம் கூட இல்லாமல் அவர்களை கைது செய்து அவரை அழைத்து சிறை கொண்டு போனாங்க. ஒரு அடிக்கடி எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஆகாசுங்கிற சிறுவன் இதில் இப்போ மானாமதுரையில் அடித்து சித்திரை வச்சு கொல்லப்படுறோம். யோசிச்சு பாருங்கள், இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். அப்போ ஜாதிய உணர்வும் அந்த ஒரு பக்க சார்பும் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்க விளாத்திக்குளம் ஒரு பெண்ணு +2 மாணவி ஏறத்தாழ 500க்கு 494 மார்க் மேலே எடுத்திருக்காங்க. 94 96 அவ்வளவு மதிப்பெண் எடுத்த ஒரு பெண்ணு பாருங்கள் ஒரே நாளில் வந்து இப்படி கொலை செய்யப்பட்டு அன்றைக்கே காணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, காவல்துறை புகார் கொடுக்குறாங்க. அவங்க மகளிர் காவல்துறைக்கு போக சொல்கிறாங்க. மறுநாள் அங்கே போகிறாங்க. அவங்களும் என்ன செய்கிறாங்க, அந்த பிறவினான் ஒரு காவல் ஆய்வாளர் இருக்காங்க, அவங்கள அதை பொருட்படுத்தாமல் தள்ளி விடுறாங்க. திரும்பவும் முதல்ல வந்த இடத்துக்கு வர்றாங்க. இதுக்கு முன்னே இடையில எத்தனையோ நடந்து போய் கடைசியில் பணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அந்த பிரவீனாங்கிற அந்த காவல் ஆய்வாளரை இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். நான் என்ன செய்கிறேன், ஒரு காவல்துறை வந்து முறையாக ஏழை எளிய மக்கள் வந்து புகார் கொடுக்கின்ற பொழுது ஏற்கக்கூடிய மனநிலை ஏன் வரல? இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? அதை யோசிச்சு பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், ஒரு குற்றச்செயல் நடந்து போச்சு. நடந்த பின்னால் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, இழப்பை வந்து தாங்க முடியாமல் என்ன செய்கிறாங்க, வந்து முறையிடுறாங்க. முறையிடுவதை கனிவோடு கவனிக்கட்டாலும் கூட சாதாரணமாக இந்த வாங்க வேண்டாமா, முறையிட்ட அதை வாங்கி விசாரிக்க வேண்டாமா, அதை வந்து பந்தாடுறாங்க பாருங்கள். அப்பாவி மக்கள் இழப்புகளை சந்தித்ததற்கு பின்னால் மீண்டும் வந்து பட்டக்காலில் படம் போல அவங்கள திருப்பி பந்தாடுறாங்க பாருங்கள். அது எவ்வளோ பெரிய அநீதி பாருங்கள். மனசாட்சியற்ற நிலையாக இருக்கிறது. மரத்து போன மனிதர்களுக்கு கூட இப்படிப்பட்ட நிலை இருக்காது. அப்போ அந்த இழப்பு வந்து அந்த பெண் வந்து எவ்வளவு கனவுகளோடு உங்கள் பெற்றோர்கள் கனவோடு அவ்வளவு மதிப்பெண் பெற்ற சிறந்த மாணவியாக விளங்கியிருக்காங்க. அவங்களுக்கு போய் இயற்கை உபாதை கழிப்பதற்கு போன அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது பாருங்கள், இன்னைக்கு வரை குற்றவாளியை யாருமே கைது பண்ணலை, அடையாளம் காணலை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் யோசிச்சு பாருங்கள்.
இப்போ பள்ளியில் சத்துணவில் சாப்பிட்டா 43 பேர் அநியாயமாக நினச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. கேட்டால் ஒரு திமுக ஒரு ஒரு பெண் பிரமுகர் சொல்லுது, அவங்க நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு சொல்லுது, சர்வசாதாரணமாக. அப்போ இந்த அலட்சிய போக்கு மிகப்பெரிய தடித்த மனமாக இருக்கிறது, ரொம்ப கொடூரமாக இருக்கிறது. அதனால தான் காரணம் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆளும் அரசு இந்த சட்டத்திட்டங்களை சரியாக பயன்படுத்தலை. அதான் முக்கியமானது. முழுக்க முழுக்க இன்னொரு செய்தி கூட கழிப்பிடும். கோவைக்கு பக்கத்தில் ஒரு திமுக ஒன்றிய பொறுப்பாளர் நினைக்கிறேன், அவர் பொறியியல் அணியினுடைய ஒரு இதில் இருக்கிறார் போல இருக்கு. அங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் முழுக்க பெரிய இடத்துல அழகாக எழுதியிருக்கு, உள்ள ஒரு குடியிருக்காரு. அங்கே டாக்டரோ அல்லது உதவியாளரோ அல்லது அந்த செவிலியர்களோ எவருமே இல்லை. அதை நானும் பார்த்தேன். ஏன்னா பொதுமக்கள் எங்கே போகணும்னு கேட்டதுக்கு பக்கத்தில் போங்க அப்படின்ற மாதிரி. எவ்வளோ பெரிய அந்த அநீதிக்கு அளவே இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதாவது திருடுறதுங்கிறது மறைஞ்சு ஒளிஞ்சு பயந்து திருட்டுனா அதுக்கு பேர் திருட்டு. அடாவடித்தனமாக அடிச்சு போடுங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேர்? அது கொள்ளை. தெரிஞ்ச என்ன வேணாலும் பண்ணிப்பாருங்கிற மாதிரி. அப்போ அவர் எந்த தைரியத்தில் ஒரு சுகாதார நிலையம் முழுவதுமே ஆக்கிரமித்து வீடாக மாற்றி கொண்டிருப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? அப்போ தைரியம் தானே. எந்த காவல்துறை கேட்க போகுது? ஏன் கட்சி, எங்கள் ஆட்சி, எங்கள் காவல்துறை என்னை ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற அந்த மனத்தடிப்பு, அந்த திமிரு, இன்னும் யோசிச்சு பாருங்க. இதற்கு யார் காரணம்? ஆளுங்கட்சியினுடைய அதிகாரிகள் தானே, பொறுப்பாளர்கள் தானே, அமைச்சர்கள் தானே. ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் பொறுப்பேற்கணுமா வேணாமா? யோசிச்சு பாருங்க. இது ஒரு பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம் போதும் போகல. எல்லா இடத்துலையும் இதே அதிகாரம். இயற்கையை நீங்கள் உங்களுக்கு சேதப்படுத்த தெரியும், மணல் கொள்ளை, அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு இல்லாமல் எல்லாம் செய்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் பிரச்சாரத்திலேயே, போன தேர்தல் பிரச்சாரத்திலேயே என்ன செய்கிறாரு செந்தில் பாலாஜி சொல்கிறார், நம்ம ஆட்சி வரட்டும், ஆட்சி எங்கள் பதவி ஏற்ற மறுன்னு மட்டுமே நீங்கள் நினைச்சலாம், மணல் அள்ளலாம்ன்றார், மேடையிலேயே சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இன்றைக்கு செந்தில் பாலாஜிக்கு சம்மன் வந்த உடனே எனக்கு ஒன்றும் வரலன்னு சொன்னார். முதல்ல வாங்க மறுத்து ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவன் நேரம் நினைச்சிட்டாங்க, மின்னு வழியாக அனுப்பிட்டாங்க, மின்னஞ்சல் வழியாக அனுப்பியாச்சு. இப்போ ஒன்றும் செய்ய முடியலை. அதனால் தவணை வாங்கிட்டு நான் 15ஆம் தேதி வரேன், 14ஆம் தேதி வரேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கடிவாளம் இல்லாத குதிரையை போல் கட்டுப்பாடு இல்லாமல் ஓடுகின்ற பொழுது நிச்சயமாக சேதாரம் அதிகமாக வரத்தான் செய்யும். இந்த அரசினுடைய அவலம் நாளுக்கு நாள் மலிந்து கொண்டே போகிறது. பட்டியல் போட்டால் பட்டியல் தாங்காது. ஏன்னா அவ்வளவு சில நாட்களுக்குள்ளே சென்னையில் ஒரு பெண்ணு திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க, ஒரு படிப்பு ஒரு செயல் திட்டத்திற்கான வந்திருக்கிறாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ சிக்கலில் 2 தடவை கடத்தப்பட்டிருக்காங்க. அப்புறம் சொல்லியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க. மறுநாள் இருந்துச்சுன்னா ஆஸ்பத்திரியில் போய் அனுமதிச்சுட்டு வெளியே வந்தவர் இன்னொரு 2-3 கடத்த நான் சொல்கிறேன். கடைசியில் அந்த பொண்ணு என்ன வாக்குமூலம் கொடுத்தது தெரியுமா? இன்றைக்கி நான் டெப்ரெஷனில் இருந்தேன், எனக்கு மனநிலை சரியில்லை, அதனால் நான் பொய்யாத சொல்லிட்டேன், நான் விவசாயிக்கிறேன்னு சொன்னதாக இன்றைக்கி செய்தி. எப்படி இது நகைப்பா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணு இந்த மாதிரி என்னை கடத்திட்டாங்க, சேதாரம் பண்ணிட்டாங்கன்னா ஆஸ்பத்திரிக்கே போகுது. ஆஸ்பத்திரி போயிட்டு திரும்ப மீண்டு வரும்போது திரும்ப கடத்திட்டான்னு சொல்லி அவங்க போட்டோவை மார்பிங் பண்ணி ஏதோ மிரட்டினதாக சொல்லி எல்லாமே கம்ப்ளைண்ட் ஆன பின்னால் தேடி முடிச்ச பிறகு கடைசியில் வாபஸ் வாங்கிருச்சான், நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி அது காவல்துறை நிம்மதி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறேன். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த அவலமே இன்னும் தீராத. யார் அந்த சாரை என்னை கண்டுபிடிக்க முடியல. ஆட்சி மாற்றம் தான் அந்த யாருங்கிற சாரு திரும்ப வரும். என்ன மிக வேகமாக அந்த பையன் பேர் யாரை சொன்னால் என்ன பேர், அந்த சிறைக்கு போனவன், அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த மிகப்பெரிய தீமைகளை அரங்கேற்றியவன், அரங்குவதற்கு காரணமாக இருந்தவன், அவனைத்தான் கொண்டு போய் நினைச்சாங்க, ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் மிக வேகமாக முடிஞ்சு போச்சு. எது விசாரணையும் தீர்ப்போம். இந்த வேகம் எந்த கேஸுக்கு நடந்தது கிடையாது. அப்போ இது போல் மிகப்பெரிய அவலங்கள் எல்லாம் சின்ன சாதாரணமாக மறைக்கப்பட்டு விடுகிறது ஆளுங்கட்சியில். அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுபோல் ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் காரணம். ஐயா, இப்போ இதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி எழுது. என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆரம்ப சுகாதாரத்தில் வீடாக மாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பக்கம் தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இயற்கை உபாதை கழிக்கு சென்ற மாணவிக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்ற பக்கம் பார்த்தோம். இது ரெண்டுமே நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கிராமங்களை நாம் பார்ப்போம். இந்த கிராமங்களை பார்க்கும்போது அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஒரு வீடா மாத்துறதும், இங்க ஒரு இயற்கை உபாதை கழிக்கக்கூடிய ஒரு கழிப்பறை கூட இல்லாத ஒரு வளர்ச்சி இல்லாத கூட ஒரு கிராமத்தை நம்ம பார்க்கறதும், இந்த ஆட்சியில் அப்போ என்னதான் வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியுது? ஏன்னா ஒரு இயற்கை உபாதை கழிக்க கூட அந்த கிராமத்துல ஒரு வழி இல்லை. தயவு செய்து வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிடுறாருங்க. வளர்ச்சி இருக்கிறது ஊழல்ல, லஞ்ச லாவணியத்தில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக வேகமாக அந்த திட்டங்களை நிறைவேற்றி என்ன செய்கிறாங்க. ஒரு இதில் சொன்னாங்க, அது நாமக்கல் பக்கத்தில் கோவை பக்கத்தில் நினைக்கிறேன், ஒட்டச்சத்திர பக்கம்
ஒரு காலையில் போயிருக்காங்க, பழம் தோண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. சாயந்தரம் வந்து பார்த்தா கட்டி பூச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. கட்டடமே கட்டி பூச்சிட்டாங்களாம். ஆச்சரியமாக இருக்குது, என்ன இவ்வளோ தூரம் இவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்குது, சினிமா சட்டி கூட இவ்வளோ வேகமாக போட மாட்டாங்களே அப்படின்னு கேட்டால், ஒரு குறிப்பிட்ட நாளில் திட்டத்தை நிறைவேற்றி 2 கோடி திட்டமாக அது. குறிப்பிட்ட நாளுக்குள்ளே என்னை கட்டி முடித்து பணத்தை கையாடணும், இதுதான் அவங்க நோக்கம். கட்டடம் நிலைக்குமா நிலைக்காதா, விழுமா விழுகாதா, விழுந்தா சாவானா சாக மாட்டானா, எந்த சிந்தனையும் கிடையாது. இதை கட்டி முடிக்கணும், 2 கோடி இது இருக்குது, அதில் எவ்வளோ எடுக்க முடியும், அப்போ சீக்கிரம் கட்டி முடிச்சு எடுத்துரும். ஏன்னா தேர்தல் அறிவிச்சிட்டான்னா ரோடு போட்டது பார்த்தீங்கன்னா அவசர கோலத்தில் ரோடு போட்டுருது, அவசர கோலத்தில் கட்டடம் கட்டுறது, திறப்போட செய்கிறது, கல்வெட்டு கழிக்கிறது. நான் 5 வருஷத்தில் கட்டி முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு கல்வெட்டு வெட்டி பேரை பதிவு பண்ணிடணும், நாங்கள் தான் தொடங்கி வச்சோம்னு. இப்படி மிகப்பெரிய வேகத்தில் என்ன செய்கிறாங்க, திட்டங்களை என்ன செய்கிறாங்க, அடிக்கல் நாட்டுவதும் செயல்படுத்த முயற்சி பண்ணுறது எல்லாமே ஊழலினுடையது. எனவே ஊழல் என்கிறது மிகப்பெரிய அளவில் உச்சத்தில் வளர்ந்திருக்கிறது. எனவே இந்த ஆட்சியில் வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, நம்ம புறக்கணிக்க முடியாது. ஐயா சரிங்க, இன்னொரு நம்ம வளர்ச்சியை பற்றி பேசும்போது சொல்கிறேன், கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் முன்பதிவில் சொல்லியிருந்தீங்க ஐயா, இப்போ 40, அதாவது கோவை மாவட்டத்தில் வந்து 43 மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் வந்து சத்துணவுல வந்து பள்ளி விழுந்த சாப்பிட்டு மயக்கமடைந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறேன், இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லுவோமா? அதாவது கரூரில் நடந்த மிகப்பெரிய இந்த துயரத்துக்கு ஒட்டுமொத்தம் ஓடோடி போய் நின்னாங்க. அதாவது அதை ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்து போன மாதிரி இருந்தது அந்த அவங்களுடைய வேகம். ஆனால் இங்கே போய் நிற்கணுமா இல்லையா? அந்த அப்பாவிப்பள்ளி 43 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னா அந்த அவலத்துக்காக ஓடி போய் நிற்கணுமா இல்லையா? அது நடக்கலையே. அது மட்டும் இல்லை, அதைத்தான் சொன்னேன்ல, பள்ளிகளில் நடக்கக்கூடிய அவலங்கள், வாத்தியார் அடிக்க போகிறது, அடித்து நொறுக்கிறது, பள்ளி மாணவர்கள் கஞ்சா போதைகள் வந்து அங்கே நடமாடுவது, எவ்வளோ விஷயங்கள் வந்து பள்ளியில் தான் நடக்குது. அப்போ கல்வி சிறந்த தமிழ்நாடு. இப்போ சமீபத்தில் வந்து குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அதிக பேர் தேர்ச்சி பெற்றாங்கன்னு சொல்லி அதில் வந்து தமிழக அரசு தன்னுடைய எல்லாமே நாங்கள் தான் காரணம் காட்டினது, வேற ஒன்றும் இல்லை. அதாவது மிகச்சிறந்த முயற்சி எடுத்துக்கிட்டவங்கள போகிறான் இவர்களாக போய் பேரை பதிவு பண்ணுறது. அப்போ இந்த நான் முதல்வன் திட்டம் மாதிரியான திட்டங்களில் அவரை கொண்டு வந்து நினைச்சிட்டு பேரை பதிஞ்சு விட்டுருது. அவங்க பாட்டுக்கு படித்து பாஸ் பண்ணுவாங்கல்ல, பாருங்கள் எங்களுடைய இதிலேருந்து நாங்கள் வந்து அவங்கள படிக்க வச்சுட்டோம், பெரிய ஆளாக்கிட்டோம்னு காட்டுறது. எனவே இப்படி ஒரு விளம்பரம் தேடுற மாதிரி இருக்குது. அது வந்து உண்மையல்ல. அப்படித்தான் வந்து இன்னைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ன ஆகிட்டு இருக்கு, பள்ளிகளை இழுத்து மூடக்கூடிய அவலம் நடக்குது. தமிழ் வழி பள்ளி இழுத்து மூடப்படுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பிரணாய் விஜயன் சொல்லியிருக்காரு, கேரளாவில் எங்கள் மாநிலத்தில் 10ஆம் வரை படிக்கின்ற எவரும் என்ன செய்ய முடியாது, மலையாள மொழியை தவிர்க்க முடியாது, கட்டாயம் என்று அறிவிச்சிருக்காரு. என்னுடைய அடுத்த கேள்வி அதான் இருந்துச்சு. இங்கே என்ன செஞ்சாங்க, நம்மால் என்ன செஞ்சாங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் யாரும் வேற்றுமொழியாக இருந்தால் அவர்கள் தமிழை தவிர்த்து கொள்ளலாம். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய இது. இவங்க தான் தமிழுக்கு செய்கிறவங்களா? நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மண்ணில் இருந்து கொண்டு இங்கே உள்ள இயற்கை வளங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு, அரசனுடைய சலுகையெல்லாம் அனுபவித்து கொண்டு, குடிமை பொருள்களை எல்லாம் பெற்று அனுபவித்து கொண்டு, தமிழை மட்டும் வேணாம்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா எப்படி? இந்த நாள் சாராயம் காய்த்து கொண்டிருந்தவர் நேற்று மந்திரியாகி இன்னைக்கு கல்வி தந்தையாக மாறுகிறாரு. இதுதான் தமிழகத்தினுடைய வரலாறு பலருக்கு. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மந்திரியாக இருந்தவங்க, ஆட்சியர்கள் வந்தவங்க மிகப்பெரிய கல்வி தந்தையாக மாறின பின்னால் அவங்க எப்படி தமிழ் வழி பள்ளியை வந்து வாழ வைப்பாங்க? அப்போ அதை இழுத்து முன்னா தானே இவங்களுடைய வணிகம் செழிக்கும். அப்போ இவருடைய வணிகத்துக்காக, இப்படிப்பட்டவருடைய வணிகத்துக்காக தமிழ் வழி பள்ளியை இழுத்து மூடிக்கிட்டே வர்றாங்க. எனவே அங்கே வந்து எந்த விதமான சிறப்பும் இல்லை. இப்போ அவங்க நிறுவனம் நடத்தக்கூடிய பள்ளிகளில் கூட, அவங்க நிறுவனத்தில் கூட அப்படி தான் இருக்குது, தமிழே கிடையாது, ஹிந்தி இருக்கிறது. ஆனால் நவோதய பள்ளியை மறுப்பாங்க, மத்திய அரசு பள்ளியை மறுப்பாங்க, எந்த கட்டணம் இல்லாமல் படிக்கக்கூடிய வாய்ப்பு தந்தாலும் அதை மறுப்பாங்க. அப்போ தான் வீட்டு பிள்ளைகள் முரசொலிமாறனுக்கு வந்து மத்தியில் வந்து பதவி கொடுக்கின்ற பொழுது கலைஞர் சொன்ன விளக்கம், அவர் ஹிந்தி நல்லா பேசுவாருன்னு. யோசிச்சு பாருங்க. அப்போ இவர்கள் வந்து பதவி பெறுவதற்கு ஹிந்தி நல்லா பேசினா சரின்னு சொல்கிறாங்க, பொதுமக்கள் ஹிந்தி படிப்பதற்கு தடையாக இருக்காங்க. எவ்வளோ பெரிய அந்த மோசம் பாருங்கள். சங்க காலத்தில் இருந்து படிப்பினுடைய அவசியத்தை புறநானூறு சொல்கிறது, பல நூல்கள் சொல்கின்றன, திருக்குறள் சொல்கின்றன. 1-2 நூற்றுக்கணக்கான முன்னோர்கள், நம்முடைய தமிழ் முன்னோர்கள் சொல்லி வந்த செய்தி தான். இவங்க புதுசாக சொல்லி தூக்கி நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கல்வி சிறந்த தமிழ்நாடு ஸ்டாலின் பிறப்பதுக்கு முன்னாலே பாரதி சொன்னது. யோசிச்சு பாருங்க. அப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதை ஸ்தாபித்தது தமிழனுடைய மரபு. தொட்டனைத்தும் ஒரு மணற்கேணி என்பது இவர் சொல்லியா தெரியணும். எல்லாமே முழுக்க விளம்பரம், ஏமாற்று. இப்போ கமல்ஹாசன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்காத சமூகம் வந்து ஒரு நாகரிகம்
அற்ற சமூகமா நாகரிகமுள்ள சமூகமா நான் கருத முடியாது அப்படின்ற ஒரு பதிவை விட்டுருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சுய நினைவு இல்லாம பேசுற பேச்சு. சுய நினைவு இருந்திருந்தால் அது காரணம் யாருன்னு சொல்லணும், அதை களைவதற்குரிய வழி சொல்லணும். டார்ச்சில் எடுத்து டிவியை உடைச்ச ஆளு தானே இப்போ போய் ஐக்கியமாக இருக்காரு. அவருடைய அரசியல் என்ன தொடங்குச்சு, ஜெயலலிதா இருக்கிற காலத்தில் நான் அந்த நாட்டை விட்டே ஓட போகிறோம்னாரு. உங்களுக்கு தெரியும், அவருடைய படம் வந்து வெளிவர முடியாமல் தடுமாறுகின்ற பொழுது விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அளவு இணைஞ்சாரு, இது பண்ணி கொந்தளிச்சு போனார். ஆனால் கொந்தளிச்சு போய் இணைஞ்சாரு, கண்டனம் அடிக்க விடலை, எதிர்ப்பை காட்டலை, நான் அந்த நாட்டை விட்டு ஓட போகிறோம்னார். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தொடங்கி இன்னைக்கு வந்து என்ன செய்கிறாரு, ஒரு மாநிலங்களவை உறுப்பினரானதான் அவருடைய லட்சியம் நிறைவேறுவதற்கு சமம். அப்போ அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? ஒன்றுமே சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை.